இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினி, அவங்க அப்பா, அண்ணன் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனுமே அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோவுமே அங்கே வருவான். ஹீரோ பார்த்த உடனே அவங்க அப்பாவுமே, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி நீயே வந்துட்ட, உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போவாங்க. ஹீரோயினுமே ஐயோ அப்பா ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவா. அவங்க அண்ணனுமே தடுத்து நிறுத்துவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுமே அமைதியாக இருப்பாங்க. இங்கே ஹீரோவும் அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணை நீ ரொம்பவே விரும்புறேன்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். ஆனால் உன்னால என் பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை உன்னால சந்தோஷமா பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவுமே சொல்லுவாங்க, அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் பொண்ணை நான் எவ்வளோ நல்லா சந்தோஷமா பார்த்துக்கணுமோ என்னால் முடியும். அதுக்கு தக்கன நான் சம்பாரிச்சு அவளுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அவளை நான் ரொம்ப சந்தோஷமாவே பார்த்துப்பேன். ஏன்னா நான் உங்கள் பொண்ணை ரொம்பவே விரும்புகிறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். ஆனால் அவங்க அப்பாவுமே, எனக்கு நீ விரும்புறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும்ப்பா, ஆனால் என் பொண்ணு ஆசைப்படுற சந்தோஷத்தை உன்னால் கொடுக்க முடியாது. சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீ இந்த வேலையை விட்டுட்டு என் பொண்ணுக்காக ஒரு பெர்மனன்ட் ஜாப்க்கு உன்னால் போக முடியுமா, நீ யோசிச்சு சொல்லு அப்படின்றப்போ ஹீரோவுமே அமைதியாக இருப்பான், பதில் சொல்லவே மாட்டான். அப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, இதுலே தெரியலையா நீ என் பொண்ணுக்காக எதையுமே செய்ய முடியாது, என் பொண்ணை உன்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாது. ஏன்னா என்னோட ஒய்ஃபும் இந்த மாதிரி பெயிண்டிங் சொல்லிட்டு அதிலே போயிட்டா. எங்களோட குடும்பத்தை அவள் பார்த்துக்கவே இல்லை. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி என் பொண்ணு கஷ்டப்பட்டுறக்கூடாது வாழ்க்கையில். இதுக்கு மேலே நான் உங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாவுமே சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே பேசுனது எதுவுமே ஹீரோயினுக்குமே தெரியாது. ஹீரோயினுமே மறுநாள் காலையில் அவங்க அப்பா கிட்ட எப்போதும் போல கேஷுவலாக, சரி நம்ம அப்பாவை கோவப்படுத்தக்கூடாது, அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது சம்மதம் வாங்கிடுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறோம் ஃபாரினுக்கு நம்ம 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு போய் ஷாக்கிங்காக இருக்கும். என்னப்பா சொல்கிறீங்க திடீர்னு சொல்லிட்டு, அதுவும் நாளைக்கே கிளம்பணுன்றீங்க, என்னால் கண்டிப்பாக முடியாது, இப்போதைக்கு என்னால் எங்கேயும் கிளம்பி வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே, எங்கே பாரு உங்ககிட்ட நான் சம்மதம்லாம் கேட்கல, ஆல்ரெடி நான் டிக்கெட்லாம் போட்டுட்டேன், நாளைக்கு நம்ம கண்டிப்பாக கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னோன்னே ஹீரோயினுக்குமே என்ன பண்ணனே தெரியாது. உடனே அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பா நாளைக்கு ஃபாரின் போகணும்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, தயவுசெய்து நீ நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோமே, ஒன்றும் பயப்படாத, நாளைக்கு நான் கரெக்டாக அங்கே வந்துடுவேன், நீ எதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே ஃபோனை கட் பண்ணிவிடுவான். மறுநாள் காலையில் எழுந்ததுமே ஹீரோட அப்பா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுவாங்க. ஹீரோயினுமே, ஒரு நிமிஷம் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, நான் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் ஹீரோக்கு தான் கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டான். என்ன இவன் ஃபோன் எடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அமைதியாக வெளியே வந்துடுவாங்க ரூமை விட்டு. அப்போ அவங்க அப்பாவுமே கேட்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்ட்டு தானே சொல்லிட்டு போனேன், ஆனால் ட்ரெஸ் மாற்றாமே வந்திருக்கு அப்படின்றப்போ, இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே ஓகே பெட்டராக தான் இருக்குது, நான் இதே போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கூட ஹீரோயின்மே கிளம்பி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வருவாங்க கார்கிட்ட. ஹீரோ வந்துட மாட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோவுமே வந்துடுவான். இவன் காருக்குள்ளே ஏற போகிற டைம் பார்த்து ஹீரோவுமே வந்துடுவான். ஹீரோ வந்தோடனே சந்தோஷமாக போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க அப்பாவுக்குமே என்ன பண்ணே தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே சொல்லுவா, அப்பா எனக்கு இவன் கூட இருக்கிறதா சந்தோஷம், இவன் கூட இருக்கிறப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இவளுமே சொல்லுவா. அப்போ அவங்க அப்பாவுமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, இங்கே பாரு லைஃப்பில் லவ் மட்டும் இருந்தால் போதாது, அதை தாண்டி எல்லா விஷயங்களும் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு சின்ன வயசாக இருக்கிறதுனால லவ் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோமே அவன் எடுத்து வந்து அந்த பெயிண்டிங் எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவனுமே சொல்லுவான், அங்கிள் நீங்கள் நினச்ச மாதிரி ஆன்ட்டி ஒன்றும் உங்கள் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை, உங்களையும் சரி உங்கள் பொண்ணையும் சரி அவங்க ரொம்பவே லவ் பண்ணாங்க. அவங்க எப்படி பெயிண்டிங்கை லவ் பண்ணாங்களோ அதே போல் உங்கள் 2 பேர்த்தையுமே லவ் பண்ணாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருந்தாங்க. அவங்க குடும்பத்து மேலாம் பாசம் இல்லாமலாம் கிடையாது, அவங்களும் குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க உங்களை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் கடைசியாக வரைஞ்சது அந்த பெயிண்டிங் தானே, அதை ஃபினிஷ் பண்ணி ஹீரோ கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதை பார்க்குறப்போ இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்துட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ சொல்கிறதுமே கேட்டுட்டு இருப்பாரு, நம்ம தான் தப்பாக நம்ம ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவருக்குமே புரிய வரும். அதனால் அவருமே சொல்லுவாங்க, சரி ஓகே நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என் பொண்ணு நீ நல்லா பார்த்துக்கணும், ஆனால் நான் இப்போ கிளம்பி போகிறேன், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு தான் அவங்க அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு வழியாக நம்மளோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கடுத்து 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகவே அவங்க லைஃப்பை வந்துட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவுமே இன்றைக்கி எப்படியாவது செகண்ட் ஹீரோன்ட்ட போய் கேட்டுடணும், ஏன் நம்மளை அவள் அவாய்ட் பண்ணுறா, ஏன் சரியாக கூட பேச மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட போய் கேட்பான். நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற, எதுக்காக என் கூட பேச மாட்டேன்ற, முன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ செகண்ட் ஹீரோயின்மே அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்றத இப்போ தான் இவங்களுமே சொல்லுவாங்க.
நான் வந்துட்டு உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன். அன்னைக்கு நைட் நான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னோட ஸ்டோர் ரூமுக்கு நான் வந்தேன். நீ கூட சொல்லியிருந்தேன் நான் என்னோட பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்க போகிறீங்க, வந்து பாருங்கன்னு கூட சொல்லியிருந்தேன். அதனால் நானுமே ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து பார்த்தேன். ஆனால் நான் அந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ நீயும் ஹீரோனோட ரூம்மேட் பொண்ணுமே இருந்துக்கிட்டு அந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்குமே அதுக்கு மேலே என்ன சொல்கிறேனே தெரியல. நீ ஃபஸ்ட்டு நான் தான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கே வந்திருக்கா அப்படின்னா நான் தான் நீ பேசுறதெல்லாம் உண்மை நினச்சி நம்பிட்டு அங்கே வந்தேன். பார்த்தா நீங்கள் 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க. எனக்கு அதுக்கு மேலே எதுவும் பேச தோணல, நான் அங்கேருந்து போயிட்டேன் அமைதியாக அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதை கேட்டவொடனே இவனுக்கே இப்போ தான் புரியும், ஓ இதனால தான் நம்மக்கிட்ட இவங்க பேசாமல் அவாய்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு இவனுமே அன்றைக்கி நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. இங்கே பாரு, உண்மையிலே அன்றைக்கி நடந்த விஷயமே வேறு. நான் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர சொல்லவே இல்லை, நான் சொன்னது உன்கிட்ட மட்டும்தான். அந்த பொண்ணு தான் திடீர்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தா. அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக எப்போதுமே என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தா. நானுமே சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளை வீட்டில் போய் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். திடீர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, 4 வருஷமாக நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொன்னா. ஆனால் நான் இருந்துக்கிட்டு அவகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஜஸ்ட் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அப்போவே வந்துட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு நாங்கள் கட்டி பிடிச்சிட்டு நின்னோம் அப்படின்னா அவள் சோகமாக இருந்தான்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ஆறுதல் தான் சொன்னேன், மற்றபடி அங்கே வேற எதுவுமே நடக்கவே இல்லை. நான் கூட அவளை எனக்கு பிடிக்கல, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணே அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுச்சு, என் மேலே கோவமா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோமே சொல்லுவான். நீ வேணா உன் கண்ணை நம்பலாம், ஆனால் நான் என் மனசை தான் நம்புறேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் செய்கிறேன். எனக்கு தெரியும் நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் இன்னையில இருந்தாவது நீ என்ன நல்ல விதமாக புரிஞ்சுப்பேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து போவான். அப்போதான் செகண்ட் ஹீரோனிக்குமே மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும். அங்கே கட் பண்ண இங்கே ஹீரோட ஃப்ரெண்டுமே தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்கு ஹீரோட அப்பா தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோவுமே சரி ஓகே எங்கள் அப்பாவே இன்வெஸ்ட் பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இவனோட பிஸ்னஸ் அந்த பிளானுக்கு இவன்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் ஹீரோவுமே. அதனால ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவாங்க. அவங்க அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ஹீரோ கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவராக தான் வாண்டடாக இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன்னோட பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஈவன்மே அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டுடியோவுக்கு தான் வருவான். ரொம்ப சோகமாகவே வருவான். அங்கே வந்ததுமே ஹீரோன்ட்ட என் கூட நீ நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பான். இவளுமே என்னாச்சு எதுவும் பிரச்சனையே அப்படின்றப்போ அப்போ தான் சொல்லுவான், நாளைக்கு என் அம்மா என் தம்பியோட நினைவு நாள், அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கூட நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் 2 பேருமே ஒரு பொக்கே எடுத்துகிட்டு அவங்க அம்மாவும் தம்பியும் இருக்கிற அந்த கல்லறைக்கு தான் போவாங்க. அங்கே போயிட்டு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கப்போ அதே இடத்துக்கு அவங்க அப்பாவுமே வருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அந்த கல்லறையை பார்த்து அவருமே அழ ஆரம்பிச்சிடுவாரு. ரொம்ப வருஷத்துக்கு அடுத்து நான் உன்னை மீட் பண்ணுறேன், மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப வருந்தி அழ ஆரம்பிச்சிடுவாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை விட்டுட்டும் நம்ம பசங்களை விட்டுட்டும் நான் போயிருக்கவே கூடாது, நான் பண்ண ரொம்ப பெரிய தப்புனால நீங்கள் 2 பேரும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏங்கி அந்த கலரை முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவனுமே ஹீரோயின்கிட்ட பேசிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வந்துடுவான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.